ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் உடஞ்சேத்திலிருந்து வேடசந்தூர் வந்தோம் அப்படின்னா, வேடசந்தூர் ஜங்ஷன் 4 ரோட்டில் இருந்து ஊருக்குள்ளே போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் 16 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் தான். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஜங்ஷன் 4 ரோட்டில் இருந்து ஊருக்குள்ளே போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 2 ஏக்கர் 16 சென்ட். இதில் வந்து 2 கேணி இருக்குது, 2 ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஒரு கேணி வந்து நம்ம இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிக்க முடியும், நமக்கு பாத்தியப்பட்டது. இன்னொரு கேணி வந்து நமக்கு வந்து பங்கு கேணியாக கிடச்சிருக்கு. மாதத்தில் 15 நாள் அவங்களுக்கு, 15 நாள் நமக்கு, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் 2 ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 16 சென்ட்டுக்கும் சேர்த்து 75 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு வரதுக்கு 2 சைடு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. அதாவது ஜங்ஷன் 4 ரோட்லேருந்தும் டேரெக்டாக வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்கள்லேருந்து வரக்கூடிய மெயின் பஸ் ரோட்டுக்கு நியர்பையாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ, இல்லை ஒரு கோழி பண்ணை போடுறதுக்கோ, இல்லை ஒரு சொந்தமாக வந்து தோட்டத்தை உருவாக்கணும், ஃபேமிலியாக போய் அப்படியே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அடி பாதை, பஞ்சாயத்து பாதையாக நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாக தாங்க கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நிறைய பஸ்ஸுகள் வந்து மூவிங் ஆகிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி நினைக்கும்போது வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பக்கத்தில் வந்து கடைகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பங்க்கு, டேரெக்டாக வந்து மெயின் ஹைவேஸை நம்ம வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க, வாழை மரம் வந்து வச்சுருக்காங்க. அது போக வந்து இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இடங்கள் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உடனே வந்து சேல்ஸ் ஆயிரும். இப்போ நாங்கள் வீடியோவில் போடுறோம், அதிகபட்சமே ஒரு 3 நாள் தான் இருக்கும். நாங்களே முடித்தாதான், இல்லை எங்கள் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பல மீடியர்ஸ் பார்க்குறாங்க, அவங்களும் வந்து டேரெக்டாக ஏற்றினாலும் ஏற்றிடுவாங்க. ஸோ இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய சிரமத்தை பார்க்காம டக்குன்னு வந்துடுங்க. ஏன்னா இதனால் வந்து உங்களுக்கும் வந்து நினச்ச இடத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அதே போல் எங்களுக்கும் வந்து டக்குன்னு உடனே ஏற்றி உடனே முடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் சேனலில் போடக்கூடிய அத்தனை இடங்களுமே உடனே வந்து ஓரளவுக்கு வந்து மூவிங் ஆகிட்டு இருக்குது. அதே போல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமிங்க. அது மட்டும் இல்லாமல் கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலாப்படி கிடச்சிருக்கு. இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல சமுக்கமாக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வாங்க, இந்த நான் வீடியோவில் காட்டுறேன். கேணியை பாருங்களேன், கேணியில் எல்லாமே தண்ணி எல்லாமே நமக்கு வந்து மேலாப்படி கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் வைஸாக பார்க்கும்போது A to Z வந்து பக்காவாக வச்சுருக்காங்க, ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து இருக்குது. அதே போல் சர்வேயருக்கு வந்து பணம் கட்டி இடத்த அளக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே நமக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட இடம் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கூப்பிடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஃபஸ்ட்டு கேணியை பார்த்தோம், இப்போ வந்து 2வது கேணி வந்து இருக்குது. 2வது கேணியை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்துட முடியும். இடத்தோட பொலியை பொறுத்த வரைக்கும் அப்படியே நல்லா சமுக்கமாக பாக்ஸ் சேஃபில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் நமக்கு தென்னங்கன்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 70 மரம் வீதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 மரங்கள் வந்து தென்னங்கன்று வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்தோட மண் வந்து நல்லா செம்மண் பூமியாக இருக்கிறதுனால உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிக்க முடியும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியிலேருந்து மண் வளத்தில் இருந்து அதே போல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே A to Z வந்து நமக்கு வந்து பக்காவாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணி. இந்த கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பங்கு கேணியில் கிடச்சிரும். அந்த கேணி வந்து நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பங்கு கேணி. தண்ணியும் பாருங்களேன், இதுலேயும் வந்து மேலாப்படி தான் வந்து கிடச்சிது. விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான்.
இது வரைக்கும் இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.